நாம எப்படி அபிஷேக் சர்மாவை நம்ம எப்படி மேலே டாப் ஆர்டரில் நம்புறோமோ அதே மாதிரி அவங்க டீமில் டீமே பேட்டிங் நம்பி போகிற ஒரே பேட்ஸ்மேன் ஏன்னா பதுன் நிஷாங்கா தான். அவர் மட்டும்தான் இப்போ பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி யாருமே பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை கடைசியா. இப்படி இருக்கிற டீம்ல வந்து நம்ம வந்து சூப்பர் எயிட் வருவாங்களாங்கிறத நீங்க ஆச்சரியப்படுங்க. நீங்க சூப்பர் எயிட் வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. நான் ஜிம்பாப்வேக்கு அடி வாங்கிட்டு லீக் ஸ்டேஜோட உட்காந்து கொழப்ப ஸ்டேஜ்ல உட்காந்து ஹாய் பாய் சொல்லிட்டு மேட்ச் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்தியா டீமுக்கு பேசிட்டு இருந்தோம்ல, என்ன ஸ்கோர் கொடுத்தாலும் அடிப்பாங்க, என்ன சினாரியில இருந்தாலும் கொஞ்சம் எந்திரிச்சு வர மாதிரியான ஸ்குவாடுன்னு. அந்த மாதிரியான லைக் டு லைக் ஸ்குவாடு தான் இதுவுமே, இங்கிலாந்து ஸ்குவாடுமே. இந்த டீம் பாருங்க, அவெஞ்சர்ஸ்ல வர மாதிரி 5 பேர் அப்படி 10-11 பேர் அப்படி வருஷ கட்டி நிக்கிறாங்க. ஜாஸ் பட்லர், பில் சால்ட், ஜேக்கப் பத்தெல்லாம் இப்பதான். இந்த டீம் பார்த்தோம் எனக்கு ஒரு ஐபிஎல் டீம் எடுத்தா எப்படி எடுக்கணும், இந்த டீம் மாதிரி ஒரு பிளே எடுக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. ஒன் டே சீரீஸ், 2020 சீரீஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப 2020 வேர்ல்டு கப்புக்குள்ள போக போறோம். நமக்கு புடிச்ச கிரிக்கெட் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கவர் பண்ண போறோம். இந்தியா நாடு மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் எல்லா ஸ்குவாடுமே பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர், தெரியாத பிளேயர் எல்லாத்தோட அனுபவங்கள் எப்படி அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்க போது நம்ம தெரிவிக்க போறோம். இன்னைக்கு வாங்க ஏசியா கண்ட்ரிஸ், நம்ம நெய்பர் கண்ட்ரிஸ், எட்டி பிடிக்கிற தூரத்துல இருக்கிற ஒரு நாடு இலங்கை நாடு, ஸ்ரீலங்காவோட ஸ்குவாட் அனலைசிஸ் பார்ப்போம். நந்தாண்ணா நீங்க சொல்லிருங்க ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு. ஸ்குவாட பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கேப்டன் பேர் வந்து ஷனாக்கா, அடுத்தது அதிரடியான ஆட்டக்காரர் பத்தும் நிஷங்கா, அதுக்கப்புறம் குசல் பெரேரா, குசல் மெண்டிஸ், சரித் அஸ்லங்கா, ஜனித் லினாகே, அப்புறம் வந்து கமிந்தோ மெண்டிஸ், கமில் மிஸ்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவன் வெள்ளாலகே இருக்காரு, அசரங்கா, பத்திரானா, தீக்ஷானா, சமீரா, நிஷான் மலிங்கா. இவங்கதான் ஸ்குவாடு, ஸ்ரீலங்காவோட வேர்ல்டு கப் ஸ்குவாடு. ஓகே, நான் இப்போ இந்த ஸ்குவாடில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு என்னன்னா, ஸ்ரீலங்கா டீமுக்கு இது நாள் வரையும் வச்சு ஆடினது கேப்டன் யாருன்னா சரித் அஸ்லங்கா வச்சு தான் கேப்டன் பண்ணுறது. திடீர்னு இந்த ஸ்குவாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தஸ்வந்த் சனாகாவை கேப்டன் சொல்லிட்டாங்க. இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் ஃபெயிலியர் கேப்டன் தான். தஸ்வந்த் சனாகா வந்து ஒரு ஃபெயிலியர் கேப்டன் தான். ஒரே ஒரு வாட்டி மட்டும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட அதுவும் ஜெயிக்கல, கடைசி வரையும் ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு போவார். இல்லாத மேட்சை கடைசி வரை ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்தார். மற்றபடி இந்த ஸ்குவாட் நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய ஹிட்டர்லாம் யாருமே கிடையாது. தஸ்வந்த் சனாகா தான் ஹிட்டர்னு சொல்லி ஒரு கேப்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டீம் நாம் எப்படி அபிஷேக் சர்மாவை நம்ம எப்படி மேலே டாப் ஆர்டரில் நம்புறோமோ அதே மாதிரி அவங்க டீமில் டீமே பேட்டிங் நம்பி போகிற ஒரே பேட்ஸ்மேன் ஏன்னா பதுன் நிஷாங்கா தான். அவர் மட்டும்தான் இப்போ பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி யாருமே பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை கடைசியாக. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஆல்ரவுண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஓரியன்டாக தான் இருக்குது. தஸ்வந்த் சனாகா மட்டும்தான் பேட்டிங் ஆடுவான்னு சொல்லலாம். மற்றபடி ஆடி சரிந்து அஸ்லாங்காவே சொல்லலாம், ஆனால் அவரில் ஆடி ரொம்ப நாள் ஆகுது. மற்றபடி நீங்கள் இவங்க கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா ஸ்பின்னர்ஸ், தெகட்ட போடுறதுக்கு ஸ்பின்னர் இருக்காங்க. அசரங்கா, அப்புறம் தீக்ஷானா, இல்லை துனித் வல்லலகே, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு பயங்கரமாக போடுறது. இவங்களோட மெயின் பிரச்சனையே எங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விட்டுட்டு வந்துட்டாங்க. இது பதிரானாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் துஷார் பரேரா நல்லா போட்டிருந்தா அவரை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி சமீரா ஒரு நல்ல பவுலர் தான். எனக்கு தெரிஞ்சு 2 ஃபாஸ்ட் பவுலர் ஓகே. ஆனால் பதிரானாவை எடுத்திருக்க தேவையில்ல, இஷான் மலிங்காவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்ல போனோம்னா ஸ்குவாடுன்னு எடுத்திருக்காங்க, ஆனால் ஜெயிக்கிற ஸ்குவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சூப்பர் 8 வரும்னா வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு ஹோம் கிரவுண்டு யூஸ் பண்ணி சூப்பர் 8 வரையும் வரும். இந்த சூப்பர் 8 வரைக்கும் வருவாங்க, என்னோட இதுமே அதுதான். சூப்பர் 8 வருவாங்க, அதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பேட்டிங் மிடில் ஆர்டர் ரொம்ப மொக்கையா செம மோசமா ஆடிட்டு இருக்காங்க. ஸ்பின்னர்லாம் இப்ப இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அடில் ரஷீத் போற கூகுளில எவருமே ஆட முடியல. எல்லாம் ஸ்வீப் ஆடி எட்ஜ் ஆகுது, இல்லைன்னா போல்ட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிடில் ஆர்டர் கேவலம் ஆடிட்டு இருக்காரு. மெயினா சொன்னது பத்தி பாத்தீங்கன்னா ஸ்பின் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போகுது இவங்க டீம்ல. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ஸ்ல ஆடுறாங்க, ஹோம் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி நல்லா ஆடினாங்கன்னா சூப்பரா ஆடிடுவாங்க. இப்போ நீ பஜ்ரானா பத்தி சொன்னது நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ வந்து ஆக்ஷன் மாத்திட்டாரு. நீங்க இந்த இங்கிலாந்து சீரீஸ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மாத்திட்டாரு. 130 போட்டுட்டு இருந்தாரு போன வருஷம். நீ பாத்தீங்கன்னா 130 ஐபிஎல் பாத்தீங்கன்னா 130 போட்டுட்டு இருப்பாரு. இப்போ கன்சிஸ்டன்டா 140 to 147 போடுறாரு.
ஆக்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆம் ஆக்ஷன் வருது இல்ல, கை கொஞ்சம் கீழே இறக்கி மாத்திட்டாரு, சூப்பரா போடுறாரு. அவருக்கு அசிஸ்ட் பண்ணதான் இப்ப ஆள் இல்லையே தவிர அவரு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல. சரியா? ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் 8 வருவாங்க. ஏன்னா மெயினா பேட்டிங் கிடையாது, சூப்பர் 8 வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதையும் தாக்கு பிடிச்சி ஃபார்ம் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்கன்னு வைங்க, 10 நிமிஷங்காவோ இல்ல அசலங்கா சனாக்கா மாதிரியான ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் அடிச்சு வந்துட்டாங்கன்னா சூப்பர் 8 தாண்டுவாங்களோன்னு தோணுது. மத்தபடி எதுவும் இல்லை. இவங்களோட மெயின் கோர் வந்து பவுலிங் தான், அவ்வளவுதான். இல்லண்ணா, இது மெயின் கோர் பவுலிங்கா இல்ல பேட்டிங்கான்னு பார்க்கும்போது வச்சுங்களேன், இந்த டீம்ல இருக்கிறதெல்லாம் ப்ராப்பர் பேட்ஸ்மேனும் கிடையாது, ப்ராப்பர் பவுலரும் கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம கணக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸ். நான் 2 ஓவர் போடுவேன், கொஞ்சம் பேட்டிங் ஆடுவேன். வனிந்து வசரங்கா, துனித் வெள்ளாலங்கே, தசூன் சானக்கா, சரித் அசலங்காலாம் நல்ல பேட்ஸ்மேன். ஆனா என்னைக்கு அடிப்பாரு எப்ப அடிப்பாருன்னு தெரியாது. அதே மாதிரி வந்து குசால் மெண்டிஸ் எல்லாம் ஒரு காலத்துல செம்ம பிளேயர், ஐபிஎல் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இன்கன்சிஸ்டன்ட். எப்ப அடிப்பாருங்கிறது மட்டும் தெரியாது. 10 நிசங்காவை மட்டுமே நம்பி போயிட்டு வருது. 11 நிசங்கான்னு எதிர்பார்க்கவும் கூடாது. இப்ப வந்து காமில் மிஸ்ரா ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. 10 நிசங்காவோட காமில் மிஸ்ரா 2 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். குசால் மெண்டிஸை நம்ம நம்ப முடியாது, சரிதா சலங்காவை நம்ப முடியாது. காமிந்து மெண்டிஸ் 2020 பிளேயரா, அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. காமிந்து மெண்டிஸ் டெஸ்ட் மேட்ச்ல பிராட்மேன் லெவல் ஆடிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ஆனா 2020 பிளேயரா கிடையாது. தசுன் சானக்கா நம்பலாமா? தெரியல. வனித வசரங்க பேட்டிங்ல நம்பலாமா? தெரியல. ஆனா பவுலிங்ல வனித வசரங்க 4 ஓவர், டீச்சர் 4 ஓவர், வெள்ளாலங்க 4 ஓவரு, துஷ்மந்த சமிரா, மத்தீசா பத்ரனா. மத்தீசா பத்ரனா இப்ப ஆக்சன் மாத்திட்டாரு, நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்கிறாரு, சூப்பராக பவுலிங் பண்றாரு. துஷ்மந்தா சமிரா வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா பவுலிங் நல்லாவே இருக்கு இந்த டீம்ல. சப்போர்ட் பவுலிங் வந்து காமித்து பண்டிஸ், தசுன் சானங்கா, சரிதா சலங்கான்னு அங்கங்க ஒவ்வொரு ஓவர் ஃபில்லிங் பண்றதுக்கும் பவுலர்ஸ் இருக்காங்க. நல்ல டீம் தான். மிடில் ஆர்டர் ரொம்ப சொதப்புற லெவல்ல இருக்கு. நம்ம அதே மாதிரி இவங்கிட்ட வந்து வச்சு பாத்தீங்களா, இவங்க குரூப்ல அயர்லாந்து, ஓமானு, ஆஸ்திரேலியா, ஜிம்பாபே. ஜிம்பாபே ஒரு டஃப் கொடுக்குற டீம் தான். ஜிம்பாபே கிட்ட அது ஸ்ரீலங்கால ஆடுறதுனால, ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங் கிரவுண்ட் தான். அதனால ஜிம்பாபே மாதிரி டீமுக்கும் அங்க கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும். இவங்க ஜிம்பாபே கிட்ட தோத்துட்டாங்களோ, இல்ல ஆஸ்திரேலியா கிட்ட கண்டிப்பா தோத்துருவாங்க. ஆஸ்திரேலியா ஜிம்பாபே 2 பெரிய டீம் இருக்கும்போது சூப்பர் 8 வந்துட்டாங்கன்னா, சூப்பர் 8ல பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து. சூப்பர் 8 இப்படி தாண்டுவாங்களா? பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்தோட தாண்டி செமிஃபைனல் போய் ஃபைனல் போவாங்கிறது டவுட் தான். நானும் செமிக்கு வருவாங்கலாம் சொல்லலாம். ஆனா பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து இவங்களோட சூப்பரியர் சைடு, இவங்களோட நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற டீம் வந்து இருக்கு. இப்ப இங்கிலாந்து இப்ப சீரீஸ் போயிட்டு இருக்குது, ஒயிட் வாஷ் ஆக போறாங்க. ஹோம் கிரவுண்ட்ல இப்ப நடக்குது. வேர்ல்டுக்கு முன்னாடி சீரீஸ் வந்து ஒயிட் வாஷ் ஆகிட்டு போயிட்டா எப்படி அவங்களுக்கு மொரால் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓவராலா இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங் கிடையாது. பேட்டிங் இருக்கு, ஆனா யாரு எப்ப அடிப்பா என்ன ஒன்னும் தெரியல நம்மளுக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு பட்டாதான் அடிப்பாங்கன்ற மாதிரியான பேட்டிங் லைனப்பு. அது மிடில் ஆர்டர் கொஞ்சம் சுமாரா ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோம் கண்டிஷன்ஸை இவங்க இன்னும் பெட்டரான ஸ்குவாட் எடுத்துட்டு போயிருக்கலாம். பவுலிங்க டிபெண்ட் பண்ணி எனக்கு போற மாதிரி ஒரு தாட் இருக்கு. மற்றபடி அவ்வளவுதான். என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்குவாடுக்கு வந்து 6, அவ்வளவுதான். 6 அவுட் ஆஃப் 10 தான் என்னோட ரேட்டிங். 8 சூப்பர் 8 வருவாங்க, செமிஃபைனல் போக மாட்டாங்க கண்டிப்பா சொல்றேன். இல்ல நானா சொல்றேன்னா வச்சுங்களேன், இந்த ஸ்குவாட்ல 30 ஆவரேஜ் தாண்டினதே வந்து காமில் மிஸ்ராவும் 10 நிசங்காவும் மட்டும்தான். நீங்க குசால் மெண்டிஸ்க்கு ஆவரேஜ் 24, குசால் பெரராக்கு 23, சரித் அசலங்காவுக்கு 15, காமில் மெண்டிஸ்க்கு 19, இந்த பவன் ரத்னாயக்கு அவருக்கு வெறும் ஆவரேஜ் 8. இப்படி இருக்கிற டீம்ல வந்து நம்ம வந்து சூப்பர் 8 வருவாங்களாங்கிறத நீங்க ஆச்சரியப்படுங்க. நீங்க சூப்பர் 8 வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. நான் ஜிம்பாபேக்கு அடி வாங்கிட்டு லீக் ஸ்டேஜோட உட்காந்து கொழம்பு ஸ்டேடியத்துல உட்காந்து ஹாய் பாய் சொல்லிட்டு மேட்ச் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட ரேட்டிங் 5. இல்ல நீ உங்களுக்கு சொல்லிடு. உங்களுக்குலாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்கா டீமை நீங்கள் ரொம்ப ரொம்ப என்னமோ ஜிம்பாவே அடித்து தூக்கிடும் அப்படிலாம் சொல்கிறீங்க. மார்க் மை வே, ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சா கூட இந்த ஸ்குவாட் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா சொல்றதுக்கு சூப்பர் 8 வரணும். இல்லை நீ இதுலயே சொல்றேன். இப்ப ஆஸ்திரேலியா இந்த குரூப்ல தான் இவங்க குரூப்ல தான் இருக்காங்க. இங்க தானே விளையாட போறாங்க, இவங்க ஊர்ல தானே விளையாட போறாங்க. நீ சொன்ன ஒரு வார்த்தை நான் எடுத்துக்கிறேன், ஆல்ரவுண்ட்ல பிட்ஸை கடக்குறாங்க அப்படின்னு சொல்ற.
அன்னைக்கு நாள் பட்டுச்சுன்னா இந்த ஸ்குவாட் ரொம்ப டேஞ்சரான ஸ்குவாடு தான். நீ சொல்கிற மாதிரி இது இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பின்னரோடு போயிட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா கிட்ட சரியான ஸ்பின்னர்ஸ்லாம் கிடையாது. ஜிம்பா கிட்ட ராசா மட்டும்தான் இருக்கார், மற்றது யாருமே கிடையாது. நீ எனக்கு தெரிஞ்சு அவங்க பிச்சை நீங்கள் இப்போ இங்கிலாந்து கூட சீரியஸ் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா கூட 140 160 அந்த மாதிரி அடித்தா ஜெயிக்கிற மாதிரி தான் போகிறாங்க. அவங்களுக்கு அந்த அடிக்கிறது தான் பேட்டிங் இல்லை. அந்த ஒரு 30 ரன் யாரோ ஒருத்தர் இவங்க டீம்ல அடிச்சிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்குவாடு. நான் இது ஒரு 6.5 தரேன், அதுவும் ஹோம் கிரவுண்ட்னால தான் தரேன். எனக்கு என்னமோ இவங்க ஆஸ்திரேலியாவை ஒரு அப்செட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்றேன் சிக்கந்தர் ராசா ஒருத்தர் போதும். எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வே எல்லா ஆட்டமும் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ்ல வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் போகும்போது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ங்கிற ஸ்டேட்டஸ்ல போவாரு. ஜிம்பாப்வேவை நம்ம குறைச்சி எடை போடவே முடியாது. நம்ம அண்டர் டாக் ஸ்டோரியில வருவோம். ஆஸ்திரேலியாவை அடிப்பான்னு சொல்றீங்க, 185% அடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ அதான் ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா, இப்போ பிரபு சொல்றதும் ஓரளவு கரெக்ட், தினேஷ் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஹோம் கிரவுண்ட்ஸ்ல ஆடுறாங்க, கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி சூப்பரா காம்பினேஷன் புடிச்சிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல ஆஸ்திரேலியா ஸ்பின்னர் ஆட தெரியாம தடவுனாங்க. ஏன்னா ஒரு 2-3 பிளேயர் கிடையாது, ஹெட் இவங்கெல்லாம் விளையாடல. இருந்தாலுமே நான் சொல்றேன் கொஞ்சம் தடுமாறினாங்க. நல்லா கண்டிஷன் அசஸ் பண்ணி போட்டாங்கன்னா எப்படி சூப்பர் 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை அப்படியே நிறுத்திட்டு நம்ம இவங்களோட ஸ்பேரிங் போட்டுட்டு இருந்த இங்கிலாண்ட பார்க்க போயிடும். இங்கிலாந்து ஸ்குவாட் ஓகேவா? இங்கிலாந்து ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஹாரி ப்ரூக் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல. அடுத்தது ரிஹான் அகமது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், டாம் பாண்டன், ஜேக்கப் பெத்தல், ஜோஸ் பட்லரு, சாம் கரன், லைம் டாவ்சன், பென் டக்கெட், வில் ஜாக்ஸ், ஜிம்மி ஓவர்டன், அடில் ரஷித், பில் சால்ட், டங்கு, லூக்வுட். இவங்கதான் ஸ்குவாடு, இங்கிலாந்து ஸ்குவாடு. இந்த டீம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐபிஎல் டீம் எடுத்தா எப்படி எடுக்கணும், இந்த டீம் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பார்க்குற பிளேயர்லாம் இவன் இங்கே அடிப்பான், இவங்க அடிப்பான், அந்த மாதிரி தெரியுது. செம்ம டீமாக தெரியுது பார்த்தாவே. இவங்களோட பாருங்க ஆல்ரவுண்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம் கரன், ஜெம்மி ஓர்டன், வில் ஜாக்கு, ஜேக்கப் பெத்தல், ஒரு மாதிரியான பயமுறுத்துற ஒரு ஆல்ரவுண்டர் சைடு. அது விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், பில் சால்ட்டு, பேட்டிங்கும் வந்துடுதுங்க. பவுலிங் அதில் ரசித்து நீங்கள் மறக்க, இந்த வயசுலையும் அவர் மட்டுமே இங்கிலாந்து டீமை ஸ்பின்னை போட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு தனியாக ஒத்தால. ஜாஃபர் ஆர்ச்சர் சொல்லவே தேவையில்ல. ஜான் டங்கு நல்லா பேஸ் போடுறாரு. ஜான் டங்குக்கெல்லாம் உள்ள இடம் கிடைக்குமா எனக்கு தெரியல. இவங்களுக்கும் ஒரே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வில் ஜாக்கு, ஜேக்கப் பெத்தெல்லாம் பவுலிங் போடுவாங்க. அதனால் இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு வெல் அரௌண்ட் டீம். இந்த டீம் பார்த்து இந்த டீமை போய் நம்ம குறை சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. சொல்லுங்க தினேஷ். நான் உங்கள்கிட்ட இந்தியா நியூசிலாந்து சீரீஸ்லன்னு சொல்லிட்டுக்கிறேன். இந்தியாவும் இங்கிலாந்தும் தான் ஃபைனல். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா ஆஸ்திரேலியா சொல்லலாம். இந்த டீம் பாருங்க, அவெஞ்சர்ஸ்ல வர மாதிரி 5 பேர் அப்படி 10-11 பேர் அப்படி வரிசை கட்டி நிக்கிறாங்க. ஜாஸ் பட்லரு, பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல்லாம் இப்பதான் ஆஸ்திரேலியாவோட ஒரு மான்ஸ்டர் 100 அடிச்சுட்டு வர்றாரு. டாம் பேத்தாம், ஹாரி ப்ரூக்கு, சாம் கரன் இப்பதான் ஐஎன்டில கேப்டன் கம் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். வில் ஜாக்ஸ் சொல்லவே தேவையில்ல. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிற 3 மேட்சுக்கும் வில் ஜாக்ஸ் தான் மேன் ஆஃப் த மேட்சா இருந்தாரு. ஜெம்மி வார்டன் சிஎஸ்கே பிளேயரு. லயம் டேவிசன் ஆர் லூக்வுட் மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு ஸ்விங் பவுலர் இருந்தாரு போன வருஷம். அவர் மட்டும் இல்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத். பவுலிங்கும் நல்லா இருக்கு. பவுலிங்கை வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? 20 ஓவர் மேட்ச் தான். 200 கொடுத்து அந்த டீமால 200 திருப்பி அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அடிக்க முடியும். மும்பை 4 மேட்ச், டெல்லியில 4 மேட்ச் இருந்துச்சுன்னா அந்த டீம் 250 260 அடிப்பாங்க. இவங்க குரூப்ல வேற பாவம் இட்டாலி, நேபாள், ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. செக்னானுங்க செதச்சு விட போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அடிச்சுட்டாங்க. இவங்க ஆல்ரெடி அடிக்கிறாங்களா? அடிக்க போறாங்க. இவங்க அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லணும். அதான் ஏன்னா இந்த ஸ்குவாட்ல அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு ஓடி வருவாங்கல்ல எண்டு கேம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடு தான். ஏன்னா இதுல பெருசா ஒன்னும் நம்ம குறைன்னு சொல்ற அளவுக்கு ஒன்னும் கிடையாது. ஆர்ச்சர் இருக்காரு. ஏன்னா இப்போ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சீரீஸ்ல லூக்வுட் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அவங்க லூக்வுட் ஸ்டார்டிங்ல நல்லா போடுறாரு. மும்பைக்கே பாத்தீங்கன்னா ஒரு கேமராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அது வேற விஷயம். ஸ்டார்டிங்ல ஒரு பவர் பிளேல 2 ஓவர் சூப்பரா போடுவாரு, டெத் ஓவர்ல அடி வாங்குவாரு. இப்ப அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டெத் ஓவர் போடுறதுக்கு சாம் கரன் இருக்காரு, ஜாஸ் பட்லர் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு. இப்ப அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டெத் ஓவர் போடுறதுக்கு சாம் கரன் இருக்காரு, ஜாஸ் பட்லர் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு. இப்ப அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டெத் ஓவர் போடுறதுக்கு சாம் கரன் இருக்காரு,
சாம் கரன்லாம் சூப்பரா போட்டாரு. இப்போ இந்த சாம்பியன் லீக் ஜெயிச்சுட்டு கேப்டன் பண்ணாரு, ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஓவர்டன் இருக்காங்க, அடில் ரஷீத் இருக்காங்க, ஸ்பின்னர் வேணும்னா இன்னும் வில்ஜாக்ஸ் போடுவாரு. அதெல்லாம் மேல அகமது இருக்காரு, ரியான் அகமது இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பேட்டிங்க்கும் எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேக்கப் வேணும்னா டாம் பாண்டன் இருக்காரு, ஜோஸ் பட்லர் இருக்கு. சரி, இந்த டீம்ல குறை சொல்றது நம்ம இந்தியா டீமுக்கு பேசிட்டு இருந்தோம்ல, என்ன ஸ்கோர் கொடுத்தாலும் அடிப்பாங்க, என்ன சினாரியில இருந்தாலும் கொஞ்சம் எந்திரிச்சு வர மாதிரியான ஸ்குவாடுன்னு, அந்த மாதிரியான லைக் டு லைக் ஸ்குவாடு தான் இதுவுமே, இங்கிலாந்து ஸ்குவாடுமே. ஹாரி ப்ரூக் கேப்டன்சியுமே குறை சொல்றவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ரீசெண்ட் இயர்ஸா சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த காம்பினேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. ஏன்னா வில்ஜாக்சன் ரொம்ப கீழே இருக்கிறாங்க, 7th 8th 6th 7th இறக்குறாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் இஷ்யூ ஒன்னு ரெண்டு இருக்கு. அப்படி ஏன்னா வில்ஜாக்ஸ்ல ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்தாரு, நீங்க இப்போ தூக்கி அப்படியே பாதாளத்துல போட்டீங்க. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு காம்பினேஷன் இஷ்யூ இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணிட்டாங்க, அந்த பிளேயர் அதை கடந்துட்டாங்கன்னா சூப்பர் டீம். தினேஷ் சொல்ற மாதிரி ஃபைனல் செமிஃபைனல் ஆடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இல்லனா இல்ல இப்ப இங்க வந்து வில்ஜாக்ஸ வந்து நம்ம தான் ஐபிஎல்ல வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா பாக்குறோம். வில்ஜாக்ஸ வந்து ஆஸ்திரேலியா டீம் இங்கிலாந்து டீம் எப்படி பாக்குறாங்கன்னா, பவுலிங் கம் உனக்கு பேட்டிங் வந்தா நீ ஆடுங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1 டே 2020 இப்ப ஆஸ்திரேலியால டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் ஒரு பவுலரா தான் யூஸ் பண்றாங்க. நீ பேட்டிங் எங்களுக்கு அடிச்சு தரது முக்கியம் இல்ல, நீ உன்னோட ஆஃப் ஸ்பின் எங்களுக்கு முக்கியம். ஆனா நீ டீம் தேடி பார்த்தாலுமே இங்கிலாந்து நாட்டுல வந்து ஸ்பின்னர் இல்ல. ரெகானாக்கு பார்த்தாலும் ஷார்ட் பிச் பாலா போட புதைச்சு விட்டுருவாங்க. ஜேக்கப் பெத்தலும் அவர் நம்ப முடியாது, அவரும் ஷார்ட் பிச் பாலா தான் போடுறாரு. இப்ப வில்ஜாக்ஸ் வந்து பிரைமரியா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பவுலரா ஆக்குறாங்க. நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம், நல்லா பால் போடுறாரு, கொடுக்குற ஓவர்லாம் கண்டிப்பா விக்கெட். மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்பெல்லாம் வந்து ரன் அதிகமா போது வில்ஜாக்ஸை கொண்டு வந்து தான் கண்டெயின் பண்ணாங்க இந்த வருஷம். நல்ல பவுலரு. அதே மாதிரி வந்து அடில் ரஷீதை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஜோஃபர் ஆர்ச்சர் 12 ஓவர் முடிச்சிருச்சு. ஓவர் 10 லூக் கூட்டு சாம் கரனை வச்சு ஒரு 8 ஓவர் தள்ளிட்டாங்கன்னா டீம் நல்ல டீம். அதே மாதிரி வந்து கண்ண முடிவு சுத்துற பேட்ஸ்மேன் தான் 8-9 பேருமே. அதுதான் ஒரே பிரச்சனை வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக். இன்னைக்கு பாருங்க 130 கால் விட்டு ஸ்ரீலங்காவோட. இது மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்ல கொஞ்சம் மாட்டிப்பாங்களாங்கிறது மட்டும் தான் ஒரு வழி. மத்தபடி இந்த பேட்டிங் பிச்சர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சதைச்சு விட்டுருவாங்க எதிரணியை. 130ல் ஆல் அவுட் ஆயிட்டாங்களா, ஃபுல் ஸ்குவாட் இன்னைக்கு விளையாடவே கிடையாது, மறக்காதீங்க. அது இல்லாமல் நீ வில்ஜாக்க சொன்ன கீழே இறக்குறாங்கன்னு, வில்ஜாக்கு கீழே தான்ப்பா இறக்கணும். நீ 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 இந்தியா டீமில் சின்னது ஐபிஎல்ல பார்த்துட்டு நீ மேலே இறக்கணுமே. இங்கே எங்கள் ஆர்சிபியில் எங்கே இறங்குனாங்க, அவர் 4ஆவது இறங்கி செஞ்சுரி அடித்தார். நீ வில்ஜாக்க நான் கிட்ட ஃபினிஷர் இன்னுமே நீங்கள் பாருங்கள், அந்த டீமு சாம் கரன், வில்ஜாக்கு, கீழே ஜெம்மி ஓவர்டன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிளேயர்னா 12 பாலுக்கு 40 ரன் போடக்கூடிய பிளேயரு. அந்த மாதிரி பிளேயர்லாம் கீழே இருக்கிறது ஒரு இங்கிலாந்துக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். வில்ஜாக்கு கீழே தான் இறங்கணும். அப்போ தான் நம்ம டீமு எப்படி அடித்தாலுமே, எப்படி விக்கெட் விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா விக்கெட் போயிடுச்சுடா அப்பாடா, இந்த நியூசிலாந்து அப்பாடான்னு பார்த்தா அடுத்து இஷான் கிஷன் தூக்கிட்டு வர பேட்டை. இஷான் கிஷன் விக்கெட்டு போயிடுச்சா, இந்த பக்கம் பார்த்தா சூர்யா. அப்படியே வர்றதெல்லாம் கடைசி 7-8 வரைக்கும் ஹர்திக் பாண்டியாலாம் பார்த்துட்டு 8ல் இறங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் தான் இதுவும். இது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு சான்ஸ், ஒரு லூப் ஹோல் கிடச்சிருச்சுன்னா இந்த டீம் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஸ்பின் சொல்லலை மாட்டாமல் டைரெக்டாக இந்தியாவில் மட்டும் ஆடிட்டு வந்தேன்னா ஃபைனல் இவங்க கூட தான் நம்ம விளையாடணும். நான் இதுக்கு 9.5 என்னோட ரேட்டிங்கு. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க நமக்கு ஃபைனல் வர்றாங்களான்ட்டு. இல்ல இவங்க செமிஸ்மே போயிருவாங்க. என்னோட ரேட்டிங் நான் வந்து 9.5 தரல, இந்தியாவுக்கு 9, இவங்களுக்கு 8.75 தரேன். ஏன்னா சூப்பர் 8 ரொம்ப ஈஸியான குரூப் மேட்சஸ் தான். ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து கண்டிப்பா செமிஸ் வந்துடுவாங்க. செமிஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா அகைன்ஸ்டாவோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டாவோ விளையாடுவாங்க. அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கப் அடிக்கிறது கூட. நல்ல டீம் தான். நீங்க வில்ஜாக்ஸ் சொல்றீங்க, வில்ஜாக்ஸ் வந்து இங்கிலாந்து டீம் பயன்படுத்துறது பவுலிங் கம் பேட்ஸ்மேன் தான். நல்ல டீம். என்னோட ரேட்டிங் வந்து 8.5. கண்டிப்பா ஃபைனல் இல்ல செமிஃபைனல் வருவாங்க. 8.75. ஓகே, இப்போ என்னோட ரேட்டிங்னா எல்லாமே ஃபுல் பேக்டா தான் இருக்கு. நீங்க A to Z எடுத்தீங்கன்னா அதுல பெருசா குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த காம்பினேஷன் சிஸ்டமே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சும்மா தடாலடியா அந்த சுழல்ல மாற்றது தான். ஏதாவது ஸ்லோ ட்ராக்ல ஸ்பின்னிங் டீமுக்குலாம் மாட்டிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த டீமுக்கு அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. என்னோட ரேட்டிங் 9 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல் வருவாங்க. ஃபைனல் வருவாங்களான்ட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். செமிஃபைனல் வந்துருவாங்க என்னோட கணிப்படி.